ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? என்கிட்ட 2 ஐட்டம் கிடச்சிருக்கு. மட்டன் கிடச்சிருக்கு, சிக்கன் கிடச்சிருக்கு. ஸோ மட்டனை வச்சு ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி அது பண்ண போகிறோம். சிக்கனை வச்சு சென்னை ஸ்டைல் சிக்கன் 65 பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 65க்கு நம்ம மசாலாவெல்லாம் பரட்டி ரெடி பண்ணி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போவே மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு. இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் அது அந்த மீட்டில் நல்லா மெஜ்ஜாகும். இன்னொன்று, எண்ணெயில் நம்ம பொரிக்கும் போது அந்த மசாலா பிரிஞ்சு வராது, அப்படியே மீட்டோடையே இருக்கும். அது நல்லா ஒட்டணுன்றதுக்காக தான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணுறது. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கொஞ்சோண்டு லெமனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது ஆட் பண்ணேன், பட் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நான் அது மொபைல் ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆனால் ஆட் பண்ணி ஃபுல்லாக பரட்டி வச்சிட்ட போது தான் பார்க்குறேன் மொபைல் ஆனே பண்ணல. ஸோ அதனால் லெமனும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரெடி. இப்போது மட்டன் பிரியாணிக்கு ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ மட்டன் நம்ம தனியாக வேக வச்சோன்னா தான் நல்லா ஜூஸியாக சூப்பராக கிடைக்கும் மீட்டு. ஸோ அதனால் நம்ம தனியாக குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி இதை நம்ம தனியாக குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் இருக்க குக்கர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும், அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் நான் இது ஒரு 10 விசிலுக்கு வச்சுக்கிறேன் மட்டனை. இப்படி பண்ணிட்டிங்கன்னா பிரியாணி ஈஸியாக ரெடி ஆகிடும் சீக்கிரம். நம்ம அந்த மீட்லேயே போட்டு அது வேக வைக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே 1 ஹவர் ஆகும் பிரியாணி செய்கிறதுக்கு. ஓகே, இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 10 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி. இப்போ நீங்கள் இது சூப் மாதிரி கூட இந்த தண்ணியை குடிச்சிடலாம். பார்க்கலாம், தண்ணி மீந்துச்சுன்னா குடிக்கலாம். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். அது பக்கத்தில் ஒரு குட்டி கிண்ணம் இருக்கு இல்லையா, அந்த கிண்ணம் அளவு தான் நான் அரிசி அளப்பேன். இந்த அளவுக்கு அரிசி எடுத்தேன்னா ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்த கிண்ணத்தோடைய அளவுக்கு நம்ம அரிசி கொட்டிக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்படியே மேலே வரைக்கும். ஓகே, இதை இன்னொரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி மீட்டை நல்லா நான் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ மீட்டை வாஷ் பண்ணாமல் ஆட் பண்ணாதீங்க, நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காய தக்காளி மட்டும்தான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ரெண்டு ஸ்பூனுக்கு நெய். பிரியாணியில் எப்பவுமே நெய் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இது மட்டன் பிரியாணின்றதுனால தான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
சிக்கனாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து கொழுப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். 3-4 ஏலக்காய், 3-4 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 2 இலை, ஒரு அன்னாச்சி பூ, அவ்வளோதான். ஸ்டார் பூவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு 2-3 பேர் இருக்குது. ஸோ அது நல்லா எண்ணெயில் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுடலாம். வெங்காயம் வதக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. இது வந்து ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸு. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர். இது வந்து புளிச்ச தயிர் கிடையாது, இங்கே புளிச்ச தயிர்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் புளிச்ச தயிர் தான் ஆட் பண்ணுறீங்கன்னா லெமனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நல்லா இப்போ ஹீட்டில் உடனே டக்குன்னு வதங்கி சுருங்கிடும். அது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சா. இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். மட்டன் பீஸோடு அந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா பரட்டி கொடுத்து அதை அப்படியே எண்ணெய் திரிகிற வரைக்கும் அப்படியே விடுங்க. அப்படியே எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிப்போம். ஆக்சுவலி பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும்னு சொல்லுவாங்க. இது தம் கட்டுற பிரியாணி. இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். ஸோ நான் இதுக்கு வந்து 1 கிளாஸ், இப்போ அந்த 1 கப்பு அரிசிக்கு நான் வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நம்ம இப்போ வேக வச்ச தண்ணியே கரெக்டாக 3 கப்புக்கு வந்துடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணியை வந்து லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு பிஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அரிசி ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணி லைட்டாக பொறுமையாக கிளறி கொடுங்க. ஏன்னா வந்து அரிசி உடஞ்சிடக்கூடாது. மூடி வச்சிடலாம். அப்படியே சைடில் நான் எண்ணெயை சூடு போட்டுட்டு அப்படியே சிக்கன் 65 போட்டுடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா தண்ணி இது வந்து நம்ம அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ அதனால் அரிசியை போட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்படி லைட்டாக கிளறி கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப கிளறிடாதீங்க, அப்புறம் குழஞ்சிடும். இப்போ பார்த்தீங்களா தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது பாருங்கள், இப்படி அரிசி எல்லாம் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சா. நீங்கள் இப்படி சைடில் லைட்டாக அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஓரங்கள் எல்லாத்தையும் இப்படி நல்லா தடவி கொடுத்துட்டு
நல்லா காற்றே போகாத அளவுக்கு ஒரு தட்டு எடுத்து மேலே மூடி வெயிட் எடுத்து வச்சிடணும். இப்படி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இந்த கேப்பில் அப்படி சிக்கன் 65 நம்ம வறுத்து எடுத்துப்போம். அவ்வளோதான். தம்மை வந்து நம்ம ஒரு 1/2 hour கழிச்சு தான் எடுக்கணும். சிக்கன் செம்ம ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.